தற்போது நம்மிடையே பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஐயநாதன். வணக்கம். இப்போ பாஜக 27 இடங்கள், பாமகவிற்கு 18, அமமுகவிற்கு 11 இடங்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அதிமுக கூட்டணியில உறுதியாக இருக்கு. இறுதி வடிவத்தை நோக்கி இப்போ என்டிஏ கூட்டணி நகர்ந்திருக்கு. என்ன கணக்கு அடிப்படையில் அதிமுக இதை மேற்கொண்டு இருக்குன்னு பாக்குறீங்க? ஆமா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இல்லையா, ஒரு கட்சி இருக்கக்கூடிய அந்த பலத்தின் அடிப்படையில தான் வந்துட்டு அதை பண்ணியிருக்கிறாங்க. பாஜக ரொம்ப எதிர்பார்த்தது 45 இடங்கள் வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் வந்துட்டு எந்த விதத்திலும் தர முடியாது, இதுதான் உங்களுடைய பலத்துக்கேற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு 27 இடத்த கொடுத்துருக்காங்க. 31 இடம் வரைக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா 27 இடம் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு 18 இடம், அது ஒரு நேர்த்தியான ஒரு பங்களிப்பு தான். அதே மாதிரி டிடிவி தினகரன் கொடுத்துருக்க 11 சீட்டும் அவருக்கு முதல்ல 8 சீட்டு தான் இருந்தாங்க, தரதா இருந்தார் எடப்பாடி. ஆனா இப்ப 11 சீட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஆக இது வந்துட்டு ஒரு ஃபேர் டீல் தான் சொல்ல முடியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அப்செட்டிங்கா, கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம். ஆனா இதுதான் இப்போ இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படிங்கன்னா, அந்த 27 தொகுதிகள் அந்த கட்சி பெற்றதை விட எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இடங்களை பெற்றுட்டாங்க, எந்தெந்த தொகுதிகள் அதுல வந்துட்டு பாஜக வந்துட்டு ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கறது வந்துட்டு கோயில் இருக்கக்கூடிய இடங்கள், அங்கெல்லாம் வந்துட்டு தங்களுக்கான ஆதரவு இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த இடங்களை எல்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தருவாரா அப்படின்றது அடுத்த கட்ட ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு முடிவு சொல்ல முடியும். ஏன்னா அது வரைக்கும் பாஜகவுக்கு வந்துட்டு திருப்தி ஏற்படாது. கடைசியில ஒரு வழியில பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு வெற்றின்னு தான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு பாஜக வந்துட்டு பாதிக்கு பாதி இடம் கேட்டு ஒரு நேரத்துல நெகோசியேட் பண்ணாங்க, கூட்டணி அரசு அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல, கணிசமான இடங்கள்ல நின்று தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. 128 இடங்கள் தான், இன்னொரு 8 சீட் அவர் விட்டு தருவாரு. மற்ற கட்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அவர் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, சண்முகம் இருக்கிறாரு, அப்புறம் இவர் இருக்காரு, வேந்தர் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தது போக ஒரு 170 இடங்கள்லாம் அவங்க நிக்கலான்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இதுல பாஜகவிற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நம்பர்ஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளுக்கு அவங்க ஒதுக்கீடு செய்யக்கூடும், அமமுக உட்பட அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்தது. ஆனா அதையும் மாற்றக்கூடிய விதமா இப்ப பாஜகவிற்கும் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, அமமுகவிற்கும் நம்பர் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அதிமுக தலைமையை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தமோ அல்லது அதிமுக இதை எடுத்துட்டு அதிமுக பண்ணணும், தன்னுடைய தலைமையில தான் இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல அதிமுக தலைமை இருக்கா? ஆமா, ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப நாங்க தான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். ஒட்டுமொத்தமா பாஜக கேட்டாங்க, 70 தொகுதி கேட்டாங்க, அதெல்லாம் இல்லையே. இப்ப 45 + 11 56 தொகுதி, அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்துட்டு மேற்கொண்ட ஒரு 8 சீட்டு கிடைக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அவங்க எவ்வளவு நிக்கணும்னு நினைச்சாரோ எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு நிற்கக்கூடிய வாய்ப்பு அவர் எடுத்துட்டாருல்ல. எனவே அவர் நிரூபிச்சுட்டாரு, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி திரு ஐயநாதன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கா